இளமனூரில் சமூக அடையாள பலகை விவகாரம், 3 காயம், 115 பேருக்கு வழக்கு. இரு மாவட்டங்களிலும் பதற்றம். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே உள்ள இளமனூர் பகுதியில் சமூக அடையாள பலகை நிறுவுவதை தொடர்ந்து ஏற்பட்ட மோதலில் 3 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. அப்பகுதியில் ஏற்கனவே ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க தங்களது தலைவரோட பெயரில் பலகையை நிறுவியிருந்ததாக கூறப்படுது. இதனைத் தொடர்ந்து 38 வயதான சித்ரா என்பவர் மற்றும் சிலர் மற்றொரு தலைவரோட பெயரில் புதிய பலகையை அந்த பலகைக்கு பக்கத்தில் நிறுவனதாக கூறப்படுது. இதனால் 2 தரப்பினருக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. பின்னர் ஏற்பட்ட தள்ளுமுள்ளலால் சித்ரா, முருகேசன், முனியாண்டி ஆகியோர் காயமடைஞ்சு பரமக்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருக்காங்க. இது குறித்து சித்ரா அளித்த புகாரின் அடிப்படையில் டிஎஸ்பி செல்வகுமார் தலைமையில் இளையான்குடி காவல்துறையினர் இளமனூர் பகுதியைச் சேர்ந்த பாண்டி, சத்யேந்திரன் உள்ளிட்ட 115 நபர் மீது SC/ST சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை நடத்திட்டு வர்றாங்க. ஒரு தரப்பினர் மீது வழக்கு பதிவு செய்ததை அடுத்து அப்பகுதியில் பதற்ற நிலவரதாக கூறப்படுது. இதையடுத்து சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் சில இடங்களில் 2 சமூகத்தினரும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. ராமநாதபுரம் மாவட்ட SP தெரிவித்த போது, மோதலின் போது சில வாகனங்கள் சேதப்படுத்தப்பட்டிருக்கு, சம்மந்தப்பட்ட சிலரை கைது செஞ்சுருக்கோம், சமூக வலைதளங்களில் தவறான தகவல்கள் பரவாமல் இருக்க எச்சரிக்கப்பட்டிருக்குன்னு கூறியிருக்கார். இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்றம் சமூக அடையாள பலகைகள் தொடர்பாக முன்னதாகவே எச்சரிக்கை உத்தரவு ஒன்று பிறப்பிச்சிருக்கு. அதிகாரிகள் அதனை நடைமுறைப்படுத்துவதில் தாமதம் செஞ்சதனால தான் இளமனூரில் நிலைமை மோசமடைந்ததாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுறாங்க. இந்த சம்பவத்தை தொடர்ந்து இரு மாவட்டங்களிலும் காவல்துறை பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டத்தில் மட்டும் 700க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. பொதுமக்கள் கூறும்போது, இதுபோன்ற சாதி சார்ந்த மோதல்கள் மீண்டும் உருவாகாமல் இருக்க அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் மோதலுக்கு காரணமான சூழ்நிலைகளையும் அதிகாரிகள் முழுமையாக விசாரிக்க வேண்டும்னு அப்பகுதி மக்கள் கூறியிருக்காங்க. யார் அப்படின்னா அவங்க வேணா எடுத்து போயிடும், எடுத்துட்டு போயிடுவாங்க. நீங்க பேசுறதெல்லாம் எடுத்திருக்கீங்க.